அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் வல அலி முஹம்மதின் வபாரிக் வசலிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். மார்க்கத்தை பொறுத்தவரை வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு கடினமாக தெரியும். ரொம்ப கடினமான மார்க்கம், நிறைய சட்டதிட்டங்கள் இருக்குது, இதை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டம், இப்படி தான் இவங்க தொழுகிறாங்களோ, இப்படி நோன்பு வைக்கிறாங்களோ அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அதுக்குள்ளே இருந்து அதை அனுபவித்து கொண்டு இருப்பவங்களுக்கு தான் தெரியும் இது எந்த அளவுக்கு எளிய ஒரு மார்க்கம் சொல்லிட்டு. கடமையான ஒவ்வொரு விஷயங்களையும் மனசார ரசித்து செய்யும்போது கண்டிப்பாக அது நமக்கு பாரமாகவே இருக்காது. கடமையான விஷயங்களை செய்வதில் மனசில் சின்னதாக ஒரு சலனம் ஏற்பட்டால் கூட கண்டிப்பாக அது நமக்கு பாரமாக தான் தெரியும், ரொம்ப கஷ்டமாக தெரியும். ஒவ்வொரு வேளை தொழுகையும் கஷ்டமாக தெரியும், குரான் எடுத்து ஓத கஷ்டமாக தெரியும், துவாக்கள் ஓத கஷ்டமாக தெரியும், தொழுது முடிஞ்சுட்டு துவா செய்ய டைம் இல்லாத போல இருக்கும், நிறைய விஷயங்கள் நடக்கும். தொழுகை விஷயத்தில் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முனாஃபிக்குகள், அதாவது நயவஞ்சகர்கள் சொல்லிட்டு சில பேரை அடையாளப்படுத்தியிருக்கிறாங்க. தொழுகை விஷயத்தில் பாரமாக இருக்கிறவங்க யாரு சொல்லிட்டு கண்டுபிடிப்பதற்காக சஹாபாக்கள் காலத்தில் என்ன பண்ணாங்க, நிறைய பேர் விரும்பி இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க, சில பேர் கட்டாயத்தில் ஏற்றுக்கிட்டாங்க, ஏன்னா வேறு வழி இல்லை சொல்லிட்டு. அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க, கூடவே தொழுவாங்க இவங்க கூடவே. ஆனால் ஒரு 2 தொழுகையை மட்டும் விட்டுருவாங்க. ஒன்று இஷா, அடுத்ததாக ஃபஜ்ர். ஏன்னா அந்த டைம்லலாம் லைட்டெல்லாம் அந்த அளவுக்கு இருக்காதுல்ல, உங்களுக்கு அந்த அளவுக்கு வெளிச்சம் இருக்காது, யார் வராங்க யார் போகிறாங்க அந்த அளவுக்கு கண்டுபிடிக்க முடியாது. அதனால் என்ன பண்ணுவாங்க, இஷா தொழுகைக்கு வரமாட்டாங்க, ஃபஜ்ர் தொழுகைக்கு வரமாட்டாங்க. ஆனால் சஹாபாக்கள் அறிந்து கொண்டார்கள், அவங்களுக்கு தெரியும்ல கூட இருக்கிறவங்க யார் வரல யார் வந்தாங்க சொல்லிட்டு. அதை வச்சு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இவங்க தான் நயவஞ்சகர்கள், முனாஃபிக்குகள், அடையாளம் கண்டு கொள்ளுங்கள் அப்படின்ட்டு. அதனால தான் நம்ம விஷயத்துலையும் சரி, நாம் இப்போ இருக்கிற காலகட்டத்திலும் சரி, ஃபஜ்ர் தொழுகையை இஷா தொழுகையை விட்டவங்க ஒரு நயவஞ்சகர், அதுக்கு சமமான ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுறோம். நாம் பார்த்து நடக்கணும். ஏன்னா மற்ற தொழுகையெல்லாம் நம்ம பகலில் தொழுதுருவோம், இஷாவும் அந்த ஃபஜ்ர் தொழுகையை மட்டும் கொஞ்சம் கடினமாக இருக்கும். இஷா தொழுகையில் என்ன நடக்கும், தூக்கத்தால் நிறைய பேர் போயிடுவாங்க, வேலை இருக்குது தூக்கம் இருக்குது சொல்லிட்டு அப்படியே விட்டுருவாங்க. ஃபஜ்ர் தொழுகையும் அதே காரணம்தான், எழுந்திரிக்க முடியாமல் அந்த ஃபஜ்ர் தொழுகையும் போயிடும். மற்ற 3 வேலை தொழுதும் பிரயோஜனம் இல்லாமல் ஆயிடும். நம்ம கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணோன்னா, அதாவது ஒவ்வொரு வேலை தொழுகையும் நம்மளுக்கு கடமை, அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி உள்ளான், இதை நம்ம ஃபாலோ பண்ணணும். கண்டிப்பாக மறுமையில இதற்காக நம்ம விசாரிக்கப்படுவோம், இதற்காக பலன்களும் உண்டு. இந்த உலகத்திலையும் நம்முடைய கஷ்டங்களை தீர்க்கக்கூடியது இந்த தொழுகை தான், மறுமையிலும் நமக்கு நல்ல பலன் தரக்கூடியது இந்த தொழுகை தான் சொல்லிட்டு மனசார நம்ம தொழும்போது ஒவ்வொரு வேளை தொழுகையும் நமக்கு சுகமானதாக இருக்கும். அதன் மூலமாக நிறைய பலன்கள் இருக்கும். இப்போது மார்க்கத்தில் நிறைய துவாக்கள் இருக்குது. சில பேர் என்ன நினைப்பாங்க, இவ்வளோ துவாக்கள் இருக்குது, இவ்வளோ துவாக்கள் ஓதணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் இல்லை. துவாக்கள் எதுக்கு தந்திருக்கிறாங்க, நம்முடைய கஷ்டங்களை நீக்கத்திற்காக தான். நமக்கு என்னெல்லாம் கஷ்டங்கள் இருக்கோ அந்த துவாக்களை ஒன்றுன்னா தேடி எடுத்து ஓதிட்டு வரும்போது மனசில் அந்த அளவுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். நம்முடைய பெரிய பெரிய துன்பங்கள் எல்லாம் நீங்கும். துவா கேட்டு கபுல் ஆனவங்க கிட்ட போய் கேட்டு பாருங்க, எப்படிப்பட்ட கடினமான ஒரு சூழ்நிலையிலேருந்து நம்ம வெளியே வந்தோம், அதுக்கு இந்த துவா காரணமாக இருக்குது சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பவர் இருக்குது துவாக்களுக்கு. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, துவாக்கள் கபூல் ஆகலை, இந்த துவாவை ஓதுன அந்த துவாவை ஓதுன, வேறு ஏதாவது துவா இருந்தால் சொல்லுங்கள் அந்த மாதிரி சொல்லிட்டு. இலகுவான சில துவாக்கள் திக்ருகள் இருக்குது, அதை டெய்லியும் நம்ம கடைப்பிடிச்சிட்டு வந்தாலே இன்ஷால்லா நம்முடைய எல்லா பிரச்சனைகளும் நீங்கும். மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுக்கு லேசாக்கி தான் வச்சிருக்கிறான். கடினமாக பார்க்கும்போது தான் கடினமாக தெரியும், ஆனால் உண்மையில் எல்லாத்தையும் லேசாக்கி தான் வச்சிருக்கிறான். சில மனிதர்கள் தான் அதை பெருசாக ஆக்குறாங்க, ரொம்ப கஷ்டமான ஒரு மார்க்கம் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. மிக எளிய மார்க்கம் தான் இஸ்லாம் மார்க்கம். அதுபோல் சில எளிய திக்ருகள் இருக்குது, அந்த எளிய திக்ருகளை சொன்னாலே அந்த அளவுக்கு நன்மைகளை வாரி வழங்குகின்றான். அதில் ஒரு சிறந்த ஒரு திக்ரை தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். இந்த திக்ரை நீங்கள் டெய்லியும் ஓதிட்டு வரணும். ஓதிட்டு வந்தால் போதும், இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் நீங்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு விருப்பப்பட்ட திக்ருகள் இவை. இந்த திக்ரை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு சிறப்பிச்சு கூறியிருக்காங்கன்னா, இறைவனை துதிக்கும் 2 வாக்கியங்கள் நாவுக்கு எளிதானவை, நன்மை தீமை நிறுத்தப்படும் தராசில் கனமானவை, அளவற்ற அருளாளனுக்கு பிரியமானவை ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பெரிய பயங்கரமான நிறைய கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ண அப்படிப்பட்ட திக்ருலாம் இல்லவே இல்லை. ரொம்ப சிம்பிளான ஒரு திக்ரு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் ஆஸீம்.
சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி, அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து அவனை தூயவன் என துதிக்கிறேன். சுபஹானல்லாஹில் ஆசீம், கண்ணியமிக்க அல்லாஹ்வை தூயவன் என துதிக்கிறேன். சிம்பிளான வார்த்தை சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அசீம், அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தைகள். இந்த ஒரு வார்த்தைகளை சொல்றதால அல்லாஹ் அந்த அளவுக்கு சந்தோஷப்படுவான். ஏன்னா அல்லாஹ்விற்கு பிடித்த வார்த்தைகள் இவை. பிடிச்ச ஒரு விஷயம், அல்லாஹ்விற்கு பிடிச்ச விஷயத்தை நம்ம செய்யும் போது என்ன நடக்கும்? நமக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் செய்வான். என்னுடைய அடியான் என்ன மகிழ்விச்சுட்டான், என்ன போற்றி புகழ்ந்துட்டான், அவனுடைய தேவையை நான் நிறைவேற்றி தரணும், அவனுடைய கஷ்டத்தை நான் நீக்கணும்னு சொல்லிட்டு உடனடியாக நம்முடைய துன்பத்தை நீக்குவான். இந்த உலகத்துல மட்டும் இது பயன் தரக்கூடிய வார்த்தைகள் இல்லை. மறுமையில, நாளை மறுமையில நாம எல்லாம் போய் நிற்போம். அப்போ மீசான் தராசு தட்டுல நம்முடைய நல்ல செயல்களும் கெட்ட செயல்களும் எடை போடப்படும். அந்த நேரத்துல அந்த அளவுக்கு பயந்து போயிருப்போம். நன்மை தட்டு கனமாகணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் துவா செஞ்சுட்டு இருப்போம். அது ஈஸியாக இந்த வார்த்தையை சொல்கிறதால நம்மளுக்கு கிடைக்கும். மீசான் தராசு தட்டில் இந்த ஒரு வார்த்தை கணக்கும் அப்படின்னு நபி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அவ்வளவு சிறப்பு இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்கா உங்களுக்கு? ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம் இந்த வார்த்தையை. ஆனால் நீங்கள் சொல்கிறதால இந்த இம்மையிலும் உங்களுக்கு பலன் தரும், மறுமையிலும் பலன் தரும். எப்பவுமே நம்ம துவா செய்யும்போது 2 உலகத்திற்கும் சேர்த்து செய்யணும். உலக வாழ்க்கை நிரந்தரம் இல்லாதது, மறுமையே நிரந்தரம். இது போன்ற திக்ருகளை நாம டெய்லியும் ஓதிட்டு வரும்போது நிம்மதியாக வாழலாம். இந்த உலகத்திலும் மறுமையிலும் எந்த பயமும் இல்லாமல் நிற்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பித்து கூறிய ஒரு திக்ரு இது. இதை டெய்லியும் ஓதிட்டு வாங்க. நிறைய பேர் ஓதிட்டு வந்திருப்பீங்க. சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி, அதை சிம்பிளாக ஒரு 100 முறை சொன்னாலே, அந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற வார்த்தையை 100 முறை சொன்னாலே நம்முடைய பாவங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிடுவான். கடல் நுரை அளவு இருந்தாலும் சரி. கூட எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அஸீம், 2 வார்த்தையை சேர்த்து சொல்லும்போது அல்லாஹ்விற்கு விருப்பப்பட்டதாகவும் இருக்கிறது, நாவிற்கு லேசாக சொல்லக்கூடியதாகவும் இருக்கிறது, மறுமையில் மீசான் தராசு தட்டில் எடை கணக்கக்கூடிய வார்த்தைகளாகவும் இருக்குது. மெயினாக இதில் என்ன விஷயம்னா அல்லாஹ் விரும்புகின்றான். இந்த ஒரு வார்த்தையை நாம் சொல்கிறதால அல்லாஹ்வின் விருப்பம் மிக முக்கியம். அவனின் நேசத்தை மட்டும் நம்ம பெற்றுட்டா போதும், நம்முடைய எல்லா பிரச்சனைகளும் நீங்கும். என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, வறுமை, கடன், கஷ்டம், துன்பம், நோய் சொல்லிட்டு எது உங்களை வாட்டினாலும் சரி, இந்த ஒரு வார்த்தையை எடுத்து ஓதிக்கிட்டே இருங்க. உங்கள் நாவில் இந்த வார்த்தை அதிகமாக இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் கிடச்சிரும். இந்த திக்கரை எந்த நேரத்தில் ஓதலான்னா, ஒவ்வொரு வேளை தொழுகைக்கு பிறகு நீங்கள் ஓதலாம், இல்லை ஏதாவது ஒரு தொழுகைக்கு பிறகு ஓதலாம். குறிப்பாக காலையில் ஃபஜ்ரை நீங்கள் தொழுறீங்க பார்த்தீங்களா, அதற்கு பிறகு ஓதுவது சிறந்தது. ஃபஜ்ருக்கு முன்னாடி நீங்கள் ஓதலாம், எப்படி வேணாலும் ஓதலாம். ஃபஜ்ரு தொழுகைக்கு பிறகு இல்லை முன்னாடி ஓதும்போது நிறைய பலன்கள் நமக்கு கிடைக்கும். ஏன்னா நம்முடைய வாழ்வாதாரம் உயர்த்தப்படும் நேரம் அது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனுக்கு வாழ்வாதாரத்தை வழங்குறான். அந்த நேரத்தில் தான் வழங்குறான், ஃபஜ்ர் நேரத்தில். அந்த நேரத்தில் அல்லாஹிற்கு பிடித்த வார்த்தைகளை கொண்டு நம்ம புகழ்ந்து கொண்டே இருக்கும்போது நம்முடைய வாழ்வாதாரம் பல மடங்கு உயரும். எல்லா கஷ்டங்களும் பிரச்சனைகளும் ஒன்றும் இல்லாமல் போகும். நீங்கள் வேணால் டெய்லியும் இதை காலையில் ஃபஜ்ர் தொழுகைக்கு முன்னாடியோ இல்லை தொழுகைக்கு பிறகோ நீங்கள் ஓதி பாருங்கள். ஒரு 100 முறை ஓதி பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய ஒவ்வொரு பிரச்சனையும் ஒன்று ஒன்றா தீர்ந்துட்டே வரும். அதை நீங்கள் மனசார உணர்வீங்க. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு திக்ரு இது. இதை ஓத என்றைக்குமே மறக்காதீங்க. டெய்லியும் ஓதிட்டு வாங்க. இன்ஷா அல்லாஹ் உங்கள் வாழ்க்கை நல்ல முறையில் மாறும். உங்கள் வாழ்க்கையில் இருக்க எல்லா பிரச்சனைகளும் நீங்களும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.